இந்த நாள்ல நம்ம கிறிஸ்தவன் நம்ம சொல்றோம் நம்மள. ஆனா, கிறிஸ்தவங்கன்னா பைபிள் படி அது எப்படி கிறிஸ்தவங்கன்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துலயும் நம்ம எழுதுறது பார்த்தா நம்ம கிறிஸ்டியன்ஸ்ன்னு எழுதுறோம். நம்ம சொல்லிக்கிறோம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு. நம்ம விசுவாசின்னு சொல்லிக்கிறோம். ஆனா, வேதத்தின்படி கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியன்ஸ்னா வேதத்துல பைபிள்ல என்ன இருக்கு? அத பத்தி நம்ம பார்க்க போறோம். பைபிள்ல அ கிறிஸ்தவங்கள்ன்னு சொல்லி எத்தன இடத்துல இருக்கு யாருக்காவது தெரியுமா? எத்தன இடத்துல மொத்தம் கிறிஸ்தவர்கள் இருக்கு? ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள் எத்தன இடத்துல இருக்கு யாருக்காவது தெரியுமா? மொத்தம் 3 இடத்துல தான் பைபிள்ல கிறிஸ்தவர்கள்ன்னு இருக்கு. இப்ப இன்னைக்கு அந்த 3 இடத்த பார்க்க போறோம். அந்த 3 இடத்த பார்த்து, அதிலேருந்து நம்ப உண்மையிலே கிறிஸ்தவர்களான்னு இந்த பிரசங்கத்தோட முடிவுல நம்ம இந்த ஒப்பு கொடுத்து, நம்மளையே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். முதலாவது கிறிஸ்தவம் எங்க சொ பைபிள்ல எழுதியிருக்குன்னா, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 11:26 அதோட கடைசி பாகத்தை நானே வாசிக்கிறேன். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பைபிளே கிறிஸ்தவங்கன்ற வார்த்தை எங்க வருது? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வந்து அந்தியோகியாவிலே. முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டது. அப்ப கிறிஸ்தவர்கள் யாரு? சீஷர்கள். அந்த சீஷர்கள் தான் கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்கள் ஆயிட்டு சீஷர்கள் ஆக மாட்டாங்க. சீஷர்கள் தான் கிறிஸ்தவங்க. இந்த சீஷர்களுக்கு கிரேக்க மொழியில் என்ன தெரியுமா? மெத்தடிஸ் அப்படின்னா மாணவன் அர்த்தம். அப்ப கிரேக்க இதுல சீஷர்கள் அப்படின்னா மாணவர்கள் அப்படின்னா படிக்கிறவங்க இல்ல கற்றுக்கொள்றவங்க. அவங்க அப்ப முதலாவது சீஷர்கள் அப்படின்னா என்னன்னா மாணவர்கள், படிக்கிறவங்க, கற்றுக்கொள்கிறவங்க. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னா முதலாவது தகுதி நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம கத்துக்கிறவங்களா இருக்கணும். இந்த நம்ம விசுவாசின்னு சொல்றோம், இல்ல பக்த கொடின்னு சொல்றோம். அதுக்கும் சீஷருக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் தெரியுமா? முதலாவது இந்த விசுவாசின்றவங்க இல்ல பக்தர்ன்றவங்க, பக்த கொடின்றவங்க எப்பொழுது அவங்களுக்கு வான்னு சொன்னா பிடிக்கும். வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்படி வான்னு சொல்றது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும். ஆனா சீஷர்கள் அப்படி இல்லை. அவங்களுக்கு போன்னு சொல்றதுதான் பிடிக்கும். ஏற்கனவே அவங்க வான்னு அழைக்கப்பட்டு என்ன சொல்றாங்க? நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்றாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், ஆண்டவர் கட்டளை நிறைவேற்றணும், அதுதான் அவங்களுக்கு ஆசை. அப்ப ஒரு விசுவாசிக்கு இல்ல ஒரு பக்த கோடிக்கு வான்றது பிடிக்கும். ஆனா சீஷருக்கு போன்றது பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இந்த விசுவாசி இல்ல பக்த கோடிக்கு தானா ரொம்ப பிடிக்கும். யோவான்ல இருக்கு, நீ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்னும் என்ன வாங்கலாம் ஆண்டவர்கிட்ட, இன்னும் என்ன கேட்கலாம், இன்னும் என்ன கேட்டு என்ன வேணும் ஆண்டவர்கிட்ட, இன்னும் என்ன கேட்கலாம் அப்படின்னு தானா ரொம்ப பிடிக்கும். கேட்கறது ஆஸ்கிங். ஆனா சீஷருக்கு அப்படி இல்லை, கொடுக்கறதுனா ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் என்ன கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, இன்னும் எவ்வளவு காணிக்கை கொடுக்கலாம், இன்னும் எவ்வளவு தசம்பா கொடுக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு என்னென்னலாம் கொடுக்கலாம், எப்படி முதற்பலன் கொடுக்கலாம், எப்படி ஆண்டவரை பிரியப்படுத்தலாம், ஆண்டவருக்கு இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு கொடுக்கறதுதான் பிடிக்கும். விசுவாசிகளுக்கு என்ன ஃபர்ஸ்ட் வான்ஸ் தான் பிடிக்கும், சீஷர்களுக்கு போறது பிடிக்கும். அதே போல ரெண்டாவது தான் சொன்னா பிடிக்கும் விசுவாசிகளுக்கு. ஆனா சீஷர்களுக்கு என்னதான் பிடிக்கும்? கொடுக்கறதுதான் பிடிக்கும். அது மட்டும் இல்ல, விசுவாசியா இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா செழுமைனா பிடிக்கும், ப்ராஸ்பெரிட்டி. நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் ஆண்டவர்கிட்ட எல்லாம் கேட்டு நம்ம சந்தோஷமா நல்லா வாழணும், ப்ராஸ்பெரிட்டியா இருக்கணும், ஒரு குறைவு நமக்கு இருக்கக்கூடாது, அதுதான் பிடிக்கும். ஆனா சீஷர்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? சிலுவை. செழுமை இல்ல, சிலுவை. வேதத்துல பாக்குறோம், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பண்ண என்னை பின்பற்ற கடவுள் இருக்கு. அப்ப ஆண்டவருக்காக ஒரு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமக்கிற ஒரு சீஷத்துவம், அதுதான் சீஷர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம், இந்த விசுவாசிகளுக்கு இல்லைன்னா ஒரு பக்த கோடிகளுக்கு என்ன பிடிக்கும்னா அற்புதம். ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஒரு அற்புதம் வேணும், அற்புதம் பின்னாலே போவாங்க. அற்புதத்தையே பத்தி ஜெபம் பண்ணுவாங்க, அற்புதத்தையே கேட்பாங்க. ஆனா சீஷர்களுக்கு அற்புதம் பிடிக்காது. ஆனா அவங்களுக்கு என்ன பிடிக்கணும்? அர்ப்பணம் தான் ரொம்ப பிடிக்கும். டெடிகேஷன், மிராக்கிள் பிடிக்காது. எப்படி இன்னும் ஆண்டவருக்கு நம்மள அர்ப்பணிக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு என்னத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்ம உள்ளத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்மளுக்கு இன்னும் நம்ம உடலை எப்படி ஒப்பு கொடுக்கலாம், நமக்கு உள்ளவைகளெல்லாம் எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம், இன்னும் ஆண்டவருக்கு என்னென்னலாம் செய்யலாம், இன்னும் ஆண்டவருக்கு எப்படி கொடுத்தா போதுமா, நம்ம இன்னும் உள்ளத்தை இன்னும் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப கொடுக்கறத பத்தி, அர்ப்பணிக்கிறத பத்தி அவங்க யோசிப்பாங்க. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்ப விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் 4 வித்தியாசம் சொல்லிட்டேன்.
இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம இன்னைக்கு சீஷரா இருக்கிறோமா இல்லைன்னா விசுவாசியா இருக்கிறோமா? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் வேதம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா? நமக்கு எப்படி வாழ்றது பிடிக்குதா இல்ல போன்றது பிடிக்குதா? தாண்டது பிடிக்குதா குடுக்கறது பிடிக்குதா? அப்படி இல்லாட்டி சிலுவை பிடிக்குதா சிலுவை பிடிக்குதா? அப்படி இல்லாட்டி அற்புதம் பிடிக்குதா அர்ப்பணம் பிடிக்குதா? நாமே இன்னைக்கு பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு சீஷரா இருக்கிறோமா இல்லைன்னா ஒரு விசுவாசியா இருக்குமான்னு பார்க்கலாம். இப்ப முதல்ல பைபிள் படி என்ன சொல்லுது? சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம சீஷரா இருக்கிறோமா இல்லைன்னா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களை. இந்த 4 காரியம் சொன்னேன். நீங்க ஆபிரகாமை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் பாருங்க, ஆண்டவர் ஒரு வயசான காலத்துல ஒரு பெரிய அற்புதம் செய்யறாரு. அவருக்கு ஈசாக்க கொடுக்குறாரு. இவர் நேசகுமாரன், ஏகசுதன், ஒரே புதல்வன். என்ன பண்றாரு? அந்த நீ கொடுத்து ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏப்பா நான் உனக்கு கொடுத்த அற்புதத்தை எனக்கு அர்ப்பணின்னு கேட்கிறாரு. உடனே ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஈசாக்க கூட்டிட்டு மோரியா மலைக்கு போறாரு. போற வழியில வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையாட்டன்னு போய் பணிஞ்சுட்டு திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல பாருங்க, அந்த ஈசாக்கு நிச்சயம் ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பான், அப்பா நம்ம போறோம், கரி நெருப்பு இருக்கு, கழுதை இருக்குது, கயிறு இருக்குது, கட்டை இருக்குது, இப்ப பலியாடு எங்கப்பான்னு கேட்டிருப்பான். அவனுக்கு தெரியாது. மலைக்கு ஏறினோடனே ஈசாக்க படுக்க வைக்கிறாரு. அப்பதான் ஈசாக்கு தெரியும் நம்ம தான் பலியாடு போல இருக்குன்னு. அப்ப வானத்திலேருந்து ஒரு சத்தம் வருது, ஆபிரகாமே பிள்ளையாண்டால் மேல் கைப்படாதே, நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்திருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? தனக்கு கொடுத்த அற்புதத்தை அப்படியே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாரு. அப்ப ஆண்டவருக்கு பயந்திருக்கிறோம் ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. அப்ப இப்ப நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கணும். எப்படி ஆபிரகாம் எப்படி அர்ப்பணிச்சாரோ, ஆபிரகாம் வந்து ஆண்டவருக்கு பயந்துட்டு அர்ப்பணிச்சார். நீ பயப்படுகிறவன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு பயப்படுற பயனா என்ன? ஒரு நடுக்கமா? இல்ல. இல்ல ஒரு திகிலா? இல்ல. இல்ல அச்சமா? அதுவா? அது இல்ல பயம். பயம் அப்படின்னா ஒரு அன்பினால இருக்கிற ஒரு பயம். ஆண்டவர் மேல இருக்க ஒரு பயபக்தி. அந்த மாதிரிதான் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் நம்ம தண்டிச்சிடுவாரோன்ற அந்த பயம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேல ஒரு பயபக்தி இருக்கணும். தேவனை வந்து மதிச்சு மகிமைப்படுத்தி அவருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழ்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் வந்து ஆண்டவருக்கு பயப்படுற பயம். தி ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த ரெவரன்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்கு எப்படி பயபக்தியா இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணும். அப்ப இந்த 4 காரியம் பார்த்தோம். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம முடிவு எடுத்துக்கலாம், நம்ம சீஷர்களா இல்லைன்னா நம்ம விசுவாசிகளா? அப்ப கிறிஸ்தவர்களா விசுவாசிகளா முடிவெடுத்துக்கலாம். உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கோங்க. அப்ப நான் முதலாவது என்ன சொன்னேன்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னா மாணவர்கள். அந்த மாணவர்கள்ல ஒரு 5 காரியம் பார்க்க போறோம். முதலாவது மாணவர்கள் கற்றுக்கொள்கிறவர்கள். தோஸ் ஹூ ஸ்கூலிங், அவங்க வந்து படிக்கிறவங்க, கத்துக்கிட்டவங்க இல்ல, கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள். அப்ப மாணவர்கள் வந்து என்ன முதலாவது சீஷர்களை கத்துக்கிறவங்க. நம்ம வேதத்தை கத்துக்கிறது. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரை போடுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் சீஷரா இருப்பீங்கன்னு சொல்றாரு. அப்ப மாணவர்கள் தான் என்ன பண்ணும்? கத்துக்கணும். எவ்வளவு பைபிளை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு அதனால நித்திய ஜீவன் உண்டு என்று வாசிக்கிறோம். எவ்வளவு வேத வசனத்தை படிக்கிறோமோ, எவ்வளவு ஆண்டவர் வசனத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு நெருங்கி இருப்போம். அவங்கதான் வந்து உண்மையான கிறிஸ்தவங்க. அவங்கதான் சீஷர். நீங்க இப்ப பவுல் பாருங்க, சிறைச்சாலையில இருக்கிறாரு. இன்னும் ஒரு சில மாதத்துல அவரு மறிக்க போறாரு. அந்த சமயத்துல பாருங்க, அவர் என்ன கேட்கிறாரு? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:13. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் வாசிக்கிறேன். துரோவா பட்டணத்திலே கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சொல்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. அவர் என்ன கேட்கிறாரு? மேலங்கினா பிளாங்கெட். அவர் சிறைச்சாலை இருக்காரு, குளிரும், மேலங்கி. 2வது என்ன கேட்கிறாரு? புஸ்தகங்கள். ஏன்னா அவ்வளோ புத்தகங்கள் படிச்சிருக்காரு, அந்த புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வா. அப்புறம் தோற்சுருள்னா பைபிள், வேதம், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவர் பயன்படுத்திய பைபிள். அப்ப சிறைச்சாலை இதெல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க, புக்கு இதெல்லாம். ஆனா அவருக்கு பாருங்க, கடைசி நேரத்துல என்ன ஆசை பாருங்க, என்னோட பைபிள் எடுத்துட்டு வா, என்னோட புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. அப்ப இது கொஞ்ச நாள்ல அவர் படிக்க போறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? பைபிள் படிக்கிறோமா? புக்ஸ்லாம் என்ன புக்ஸ் படிக்கிறோம் நம்ம? நீங்க எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்க பாருங்க, ஸ்கூலுக்கு பேக் மாட்டிட்டு போவாங்க. அவங்க பேக் அவ்வளோ பெரிய பேக்கா இருக்கும். அந்த பேக்கை வந்து பார்த்தா அதுலயே ஒரு 10 புக் இருக்கும்.
அவ்வளோ புக் எடுத்துட்டு போவாங்க ஸ்கூலுக்கு. அப்போ ஒரு சின்ன எல்கேஜி, யூகேஜி படிக்கிற பிள்ளைகளே அவ்வளோ புக்கு எடுத்துட்டு போறாங்கன்னா, நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க கத்துக்கிறவங்க எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ புக்கு இருக்கணும், எவ்வளோ ஆவிக்குரிய புக்க படிக்கணும், வேதத்தை படிக்கணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வீட்ல எவ்வளோ ஆவிக்குரிய புக்ஸ் இருக்கு? நம்ம என்னென்ன புக்ஸ படிக்கிறோம்? எதுக்கு டைம் செலவழிக்கிறோம்? அத பார்க்கணும். அப்போ முதலாவது சீஷர்கள் அப்படின்னா கற்றுக்கொள்றவங்க. தோஸ் ஹூ ஆர் ஸ்கூலிங். கத்துக்கிறவங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோட வசனத்தை வாசிச்சு, தியானிச்சு, அதுல நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப நேரத்தை செலவிட்டோம். அதுதான் கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அப்ப சீஷர்கள்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கிறவங்க மட்டும் இல்ல. 2வது கடமை தவறாதவர்கள். ஒரு டைம் சொன்னா அது கரெக்டா என்ன பண்றாங்க? அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த டைம்னா அந்த டைம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஐயோ அது டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. டைம்ல ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அப்ப கடமை தவறாதவங்களா இருப்பாங்க. அவங்களோட கடமையில உண்மையா இருப்பாங்க. அதுதான் டிசைபிள்ஸ்ன்றது எந்த வார்த்தையில வந்துச்சுன்னா டிசிப்ளின். டிசிப்ளின்னா ஒழுங்கு. அப்ப அவ்வளவு ஒழுங்கு தவறாதவங்களா இருப்பாங்க இந்த சீஷர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு கடமை தவறாதவங்களா இருக்கணும். நம்ம இந்த கடமையில உண்மையா இருக்கணும். நம்ம கடமையை ஒழுங்கா செய்யணும். அவங்க முதலாவது கற்றுக்கொள்பவர்கள் மட்டும் இல்ல, 2வது கடமை தவறாதவர்கள், 3வது கனி கொடுக்கிறவர்கள். சீஷர்கள் கனி கொடுக்கிறவர்கள். கனியில 2 கனி இருக்கு. ஆவியின் கனி, இன்னொன்னு அருட்பணியின் கனி. ஆவியின் கனியா ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் கனிகள்னு சொல்லக்கூடாது. நம்ம கனிகள்னு சொல்றோம்ல, கனி அப்படின்னாலே அது ஒண்ணுதான். பைபிள்ல கூட பாருங்க, ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இஸ் அப்படின்னு தான் இருக்கு. சிங்குலர்ல தான் இருக்கு. இப்ப ஆவியின் கனி என்னது? முதலாவது ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் சேர்த்துதான் ஆவியின் கனி. நம்ம ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டா, அந்த ஆரஞ்சு பழத்துல நிறைய சொலை இருக்கு. அதெல்லாம் சேர்த்துதான் ஆரஞ்சு பழம்னு சொல்லுவாங்க ஒரு பழம். அந்த மாதிரி ஆவியின் கனினா இந்த ஒரு கனியில இவ்வளவு நல்ல குணம்லாம் இருக்குது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம். நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. இது இன்னைக்கு அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இல்லை. இந்த ஆவியின் கனி இந்த 9 காரியம் இருக்கு. லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 9 காரியத்தை நீங்க இன்னைக்கு வீட்டுக்கு போய் தியானிச்சு பாருங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவங்க, ஒரு சீஷர்கள் எப்படி இருப்பாங்க? இந்த ஆவியின் கனியை கொடுக்கிறவங்களா இருப்பாங்க. 2வது அருட்பணியின் கனி. ஆவியின் கனி மட்டும் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் அருள்பணியின் கனி. அருள்பணியின் கனினா நம்ம ஆண்டவருக்கு எப்படி ஊழியா செய்யறோம், ஆண்டவருக்கு என்னென்னலாம் ஊழியம் செய்யறோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது எப்படின்னா இருந்த இடத்துல இருந்தே செய்யறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 15:16 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் போய் உலகம் எங்கும் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் கனி கொடுக்கும்படின்னு சொல்றாரு. அப்ப யூ ஷுட் கோ அண்ட் பியர் த ஃப்ரூட். அருட்பணியின் கனினா என்ன? நம்ம இருந்த இடத்துலயே இருக்க மாட்டோம். நம்ம போய் என்ன பண்ணுவோம்? கனி கொடுப்போம்னா ஆத்ம ஆதாயம் செய்வோம். மற்றவங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை சொல்லி ஆத்ம ஆதாயம் செய்யற அந்த ஒரு பணி தான் அது அருள்பணியின் கனி. அப்ப நம்ம இந்த இடத்துல இல்லாம போய் எப்படி மற்றவங்களுக்கு கர்த்தர் சத்தியத்தை சொல்லி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல பணி, அந்த ஒரு அருட்பணியின் கனி இருக்கணும். அப்ப கிறிஸ்தவங்க கற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, கடமை தவறாதவங்க மட்டும் இல்ல, கனித்தரவங்க மட்டும் இல்ல. 4வது கஷ்டங்களை சகிக்கிறார்கள். கிறிஸ்தவங்க கஷ்டத்தை சகிக்கிறாங்க. பாருங்க, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறான்னு சொல்றாரு. அப்பனா என்ன? ஒரு சிலுவை சுமக்கக்கூடிய அனுபவம். சிலுவை சுமக்கும் சிஷ்யத்துவம்னு பாக்குறோம். அப்ப கஷ்டத்தை ஆண்டவர்கிட்டையும் ஏற்றுக்கொள்ள நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? ரெடியா இருக்கணும். மத்தேயு 16:24 என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை ஏற்றுக்கொண்டு என்னை பின்பற்றி கொண்டு வரவர் கடவுள். அப்ப தன்னைத்தான் வெறுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? சிலுவை எடுத்து தன்னைத்தான் வெறுத்து. ஃபர்ஸ்ட் சுய வெறுப்பு, 2வது சிலுவை சுமப்பு. முதலாவது சுய வெறுப்பு, 2வது சிலுவை சுமப்பு. சுய வெறுப்புனா செல்ஃப் டினையல். அப்ப சுய வெறுப்பு அப்படின்னா என்னது? நம்ம தியாகம் பண்றதா? இல்ல, அதை விட ஒரு படி மேல. சுய வெறுப்பு அப்படின்னா தியாகம் மட்டும் இல்ல, ஒரு ரொம்ப தாழ்மையா? இல்ல, தாழ்மைக்கும் ஒரு படி மேல. ரொம்ப உண்மையை உத்தமமா ஜீவிக்கிறதா? இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. நம்ம என்ன ரொம்ப நல்லது செஞ்சு மற்றவங்களுக்கு நன்மையே செஞ்சு எப்படி இருக்கோம்? ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதா? அந்த மாதிரியா? இல்ல. அப்ப மற்றவங்களுக்கு பாரம் இல்லாம பாக்கியமா இருக்க வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, அதுக்கும் ஒரு படி மேல. சுய வெறுப்பு அப்படின்னா செல்ஃப் டினைல் அப்படின்னா, செல்ஃப் டினைல் மீன்ஸ் ஐ டு நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா, நான் இந்த உலகத்துல வாழ்றது இல்லாதது போலவே வாழ்றேன். அப்ப உலகத்துல வாழாதது போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சுய வெறுப்பு, செல்ஃப் டினைல்.
நம்ம நம்மள வெளிப்படுத்த மாட்டோம், நம்மள ரொம்ப பப்ளிசிட்டி பண்ண மாட்டோம். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும்னு யோவான் சாமி சொல்லியிருக்காரு. அப்ப பாருங்க, அந்த அளவுக்கு ஆண்டவரையே மகிமைப்படுத்தி நம்ம மறைச்சு வாழ்ற வாழ்க்கை தான் சுய வெறுப்பு. அப்ப செல்ஃப் டெனியல். அது மட்டும் இல்ல, சிலுவை சுமப்பு. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும். சிலுவை சுமப்பு. சிலுவை இழுப்பு கிடையாது. சிலுவை சுமப்பு. சிலுவை வந்து வற்புறுத்தி நம்ம மேல வைக்கப்படல. இல்ல பலாத்காரமா நம்ம மேல வைக்கப்படல. நம்ம மேல ஃபோர்ஸ் பண்ணி வைக்கப்படல. சிலுவை என்ன பண்ணும்? நம்ம சிலுவை நம்ம சுமக்கணும். எப்படின்னா, நம்ம மத்தேயு 16:26 மட்டும் இல்ல, நீங்க யோவான் 12:24 கூட வாசித்து பாருங்க. சிலுவை சுமக்கிறத பத்தி இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை உண்மையா பின்பற்றதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, ஒரு சிலுவை சுமக்கும் சீஷத்துவம். அப்படி ஆண்டவருக்கு சிலுவை சுமச்சு ஆண்டவருக்கு பாடு அனுபவிக்கிறவங்க அவ்வளவு ஈஸியா பின்வாங்கி போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு கஷ்டம் சோதனை வந்தாலும் எல்லா சோதனையிலும் ஆண்டவரோடு இருப்பாங்க. நம்ம நிறைய நேரத்துல நினைச்சு பார்ப்போம், ஐயோ இவ்வளவு சோதனை கஷ்டம் நமக்கு வருது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவங்கதான் கிறிஸ்தவன்னு. நீங்க உலகத்தா இருக்கு பாருங்க, அவ்வளவு கஷ்டம் இருக்காது, சோதனை இருக்காது. ஆனா நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுல்ல, அதுதான் கிறிஸ்தவங்கள வேதத்தின்படி. கற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, கடமை தவறாதவங்க மட்டும் இல்ல, கனி கொடுக்கிறவங்க மட்டும் இல்ல, கஷ்டத்தை சகிக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. கடைசியா 5வது பார்க்கலாம். நீங்க யோவான் 12:24 என்ன வாசிக்கிறோம்? நம்ம எல்லாம் கோயில் மணிகள் அல்ல, கோதுமை மணி. கோதுமை மணியானது என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு? அது நிலத்தில் விழுந்து சத்ததே ஆகில் அது பலனை தரும் சொல்லியிருக்காரு. அப்ப 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் நம்ம ஆண்டவருக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கணும். அப்ப அது கோதுமை மணி எது? மண்ணுக்குள்ள மறைஞ்சு மரித்து காணப்படும் போதுதான் பலன். அதே போல இந்த மண்ணில் வாழக்கூடிய நம்மளும் எந்த பாடுகளையும் ஆண்டவருக்காக சகிக்க, ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். அப்படி இருக்கும்போது கோதுமை மணி போல வாழும்போது அது நிச்சயம் நமக்கு ஒரு கனி தரும். அது நிச்சயம் நமக்கு மற்றவங்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நாம் தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அந்த கிறிஸ்துவர்களுக்குள்ளே மகிமைப்படுறோம்னா அவர் கூட என்ன பண்ணணும்? பாடுபடணும். அது கிறிஸ்துக்கு கஷ்டங்களை சகிக்கிறவங்க. ரோமர் 8:17 இந்த வாசனத்தை வாசிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நீங்க பிலிப்பியர் 1:29 வாசிக்கலாம். கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அது நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது. அருளப்பட்டிருக்கு வாசிக்கிறோம் பிலிப்பியர் 1:29. நீங்க பாருங்க, அருளப்பட்டிருக்கிறதுனா கிராண்டட். அப்ப ஒரு கிராண்டட் அப்படின்னா என்னன்னா, கிராண்டட் அப்படின்னா கிரேஷியஸ்லி கிஃப்டட். அப்ப பாடுன்றது ஒரு கிஃப்டா ஒரு கிறிஸ்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இவ்வளவு பாடான்னு நினைக்கிறோம். ஆனா வேதத்தின் படி என்ன பார்க்கணும்? பிலிப்பியர் 1:29 பாடுபடுகிறதுக்கு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. இட்ஸ் கிராண்டட் அன்டு யூ கிரேஷியஸ்லி கிஃப்டட் அப்படின்னா நமக்கு அருளப்பட்டு இருக்குது. அதாவது நம்மளுக்கு திணிக்கப்படலை, பலாத்காரமா கொடுக்கப்படல, வற்புறுத்தப்படல. அது நமக்கு எப்படி என்னப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்குது, ஒரு கிருபையா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப நீ பாடுபடுறவங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஐயோ எனக்கு இவ்வளவு பாட்டு இருக்கே இந்த கிறிஸ்டியன் ஜீவித்துல, அதுதான் ஒரு கிறிஸ்தவ அடையாளம். அது நமக்கு அருளப்பட்டிருக்குது, ஒரு கிஃப்டா கொடுத்துருக்கு. அப்ப நீங்க பாடுகளை சகிச்சாலே அதுவே ஒரு கிஃப்ட் மாறி. அப்ப அது அப்படிதான் பிலிப்பியர் 1:29 சொல்லுது. ஒரு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? 5 காரியம் பார்த்தோம். அவங்க முதலாவது கற்றுக்கொள்கிறவங்க, 2வது கடமை தவறாதவங்க, 3வது கனி கொடுக்கிறவங்க, 4வது கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொள்கிறவங்க, கடைசியா 5வது அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம் கிடையாது, அவங்க கரிசனை உள்ளவர்கள். அப்ப நம்ம கரிசனை தோஸ் ஹூ கம்பேஷனேட், மற்றவங்க மேல கரிசனையா இருக்கணும். நம்ம என்ன பண்ணும்? ஒருத்தர் மேல ஒரு சரீரத்துல ஒரு அங்கம் கஷ்டப்பட்டா இன்னொரு அங்கம் எப்படி பண்ண கஷ்டப்படும், பாடுபடும். அதே போல நம்ம கிறிஸ்தவங்களாகி நம்ம ஒருத்தர் கஷ்டப்படும் போது இன்னொருத்தர் அந்த கஷ்டத்தை பாரத்தை என்ன பண்ணணும்? தாங்கணும். மற்றவங்க மேல ஒரு கரிசனையா இருக்கணும், மற்றவங்க மேல பாரப்படணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுக்கு போய் பிசிக்கலா ஹெல்ப் பண்ண முடியுமா? இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது மென்டல் சப்போர்ட் வேணுமா? எப்படி அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கணும். நான் போன வாரமே சொன்னேன், கரிசனையா இருக்கணும்னு. அப்போ ஒரு சீஷர் கடையால அவங்க கரிசனையா இருக்கணும். இந்த 5 காரியம் பார்த்தோம். இந்த 5 காரியம் நமக்குள்ள இருக்குதான்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்கதான் மாணவர்கள். அப்ப இந்த 5 காரியம் நமக்குள்ள இருந்தாதான் நம்ம கிறிஸ்தவங்கன்னு பைபிள் சொல்லுது. இப்ப ஒரு இடத்துல பார்த்துட்டோம் கிறிஸ்தவர்கள் எங்க. இப்ப 2வது இடத்துல பார்க்க போறோம். மொத்தம் 3 இடத்துல கிறிஸ்தவங்கள் இருக்கு. இப்ப 2வது பார்க்கிறோம். முதலாவது கிறிஸ்தவர்களா மாணவர்கள். மாணவர்கள் மட்டும் இல்ல, 2வது மாற்றப்பட்டவர்கள், those who are transformed. அது எந்த வருஷத்துல இருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர் அதே 26ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 26, 27, 28. அப்போஸ்தலர் 26, 27, 28. அதுல பாருங்க, இந்த அகிரிப்பா ராஜாவே,
பவுல் சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறீர் என்று அறிவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அகிரிப்பா ராஜா என்ன பதில் சொல்றாரு பவுல்கிட்ட? பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதுக்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் அப்படின்றார். ஐயோ, அப்ப இது வரைக்கும் நான் எப்படியோ வாழ்ந்தேன், நான் வாழ்ந்தேன், ரோம தெய்வத்தெல்லாம் நான் வணங்கினேன். ஆனா இப்ப என்னன்னா நீ பேசுற பேச்ச பார்த்தா இன்னும் கொஞ்சம்னா நான் ஃபுல்லாவே கிறிஸ்தவனா மாறிடுவேன் அப்ப நீ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு கிறிஸ்தவன் 2வது இடத்துல கிறிஸ்தவன் வாசிக்கிற விதத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்னா மாற்றப்பட்டவர்கள், தோஸ் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஒரு மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்ப இதுவரை நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணிருக்கோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு கிறிஸ்தவர்களா இருக்கவங்க என்ன பண்ணும், மாற்றப்பட்டவங்களா இருக்கணும். அவர் மாணவனா இருக்கிறது மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கை மாற்றப்பட்டவங்களா இருக்கணும். நீங்க பாருங்க, சகையும் மாற்றப்பட்டானா இல்லையா? எப்படி இருந்தா அந்த சகையவே ஆண்டவர் மாத்தினாரு. அப்ப ஒரு ஐஸ்வர்யமான இருந்த அந்த சகையும் ஒரு ஏழை பங்காளியா மாற்றப்பட்டான். நீங்க மத்தேயு பாருங்க, மத்தேயு எப்படி பண்ணா, சுங்க வரி வசூல் இந்த மத்தேயு ஆண்டவர் என்ன பண்ணாரு, சுவிசேஷத்தை எழுதக்கூடிய ஒரு படியாளனா மாற்றினாரு. கெட்டகுமாரனை பாருங்க, கெட்டகுமாரன் என்ன சொல்றான் அவங்க அப்பாட்ட போய், நான் உங்களோட கூலிக்காரன்ல ஒருவனா என்ன வச்சுக்கொள்ளுங்கன்னு கேட்க போறான். ஆனா அவர் என்ன பண்ணாரு, கூலிக்காரனா இல்ல குமாரனா ஏற்றுக்கொண்டாரு. அப்ப அவன் மாற்றப்பட்டானே. அப்ப சீமோன் பேதுரு பாருங்க, அவன் ஆதியில அவன் பேர் வந்து சீமோன். சீமோன்னா அப்படின்னா மணல். அப்புறம் அவன் பேதுருன்னு மாத்திட்டார் ஆண்டவர். பேதுருன்னா பாறை. அப்போ ஒரு மணலா இருந்தவன் ஒரு பாறையா மாத்தானே. இத்தனை பேர் மாறி இருக்காங்களே, மாற்றப்பட்ட வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் ஏதோ சிருஷ்டியா இருக்கிறான், பழவிகள் எல்லாம் ஒளிந்து போய் என்னன்னு பார்க்கிறோம். அப்ப ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கணும். நம்ம வாழ்க்கை மாற்றப்பட்டதுன்னா அதுக்கு என்ன அடையாளம் யோசிச்சு பாருங்க. நம்ம மாறி இருக்கிறோமா, நம்ம வாழ்க்கை மாறி இருக்குதா, மாற்றப்பட்டனா முதலாவது காரியம், மனம் திரும்பி இருக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பி இருக்கீங்களான்னு பாருங்க. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க தான் முதலாவது ஒரு அடையாளம். அப்ப நம்ம பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்பி இருக்கிறோமா? தோஸ் ஹூ ரிபன்டட், அவங்க தான் கிறிஸ்தவம், மாற்றப்பட்டவங்க. 2வது, மனம் திரும்புறது மட்டும் இல்ல, நம்ம மறுபடி பிறந்திருக்கீங்களா? இயேசுவை ஏத்துக்கிட்டு இயேசுவோட நாமத்துல நம்ம மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? தோஸ் ஹூ ரீபார்ன், அந்த ஒரு நிச்சயம் இருக்கா? 2வது. 3வது, ஒரு மன்னிக்கிறீர்களா? தோஸ் ஹூ ஃபர்கிவ். நம்ம எல்லாரும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் மன்னிச்சிருக்காரு நமக்கு தெரியும், கிறிஸ்து மன்னித்தது நமக்கு தெரியும். அப்ப கிறிஸ்து மன்னித்தோட மாதிரியே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம், அதை பின்பற்றோம், அது நமக்கு தெரியும். அப்ப நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறோமா? அப்ப நம்ம என்ன பண்ணோம், முதலாவது மனம் திரும்பியிருக்கணும், மறுபடி பிறந்திருக்கணும், மன்னிச்சிருக்கணும். அடுத்த 4வது மாசற்ற வாழ்க்கை வாழ்றீங்களா? ஒரு பரிசுத்தமான ஜீவியம் ஆண்டவருக்காக செய்றீங்களா? தோஸ் ஹூ ஆர் அன்டிஃபைல்டு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, மாசற்ற வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்றோமா? நம்மளோட பர்சனல் லைஃப், நம்ம உலக பிரகாரமான ஜீவியம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்கு முன்னாடி, மனுஷருக்கு முன்னாடி? அப்போ ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்றீங்களான்னு யோசிப்பாங்க. அது மட்டும் இல்ல, 5வது, மாதிரிகளாக வாழ்றோம். தோஸ் ஹூ லீவ் அஸ் எக்ஸாம்பிளர், மத்தவங்களுக்கு ஒரு மாதிரியா, மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா, நம்மளை பார்த்துட்டு மத்தவங்க இவரை மாதிரியே இருக்கணும்னு பார்க்கணும். மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியம் செய்யணும். ஐயோ இவர் கிறிஸ்டியன் ஆகும், இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்மளை பார்த்துட்டு அவங்க கத்துக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்ல, கடைசியா உங்கள் வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்துகிறீங்களா? தோஸ் ஹூ லிவ் க்ளோரிஃபையிங் லைஃப். இந்த 6 காரியம் இருந்தா தான் நம்ம மாற்றப்பட்டவங்க அர்த்தம். திருப்பி ஃபர்ஸ்ட் லைன் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றப்பட்டிருக்கோம்னா முதல் காரியம் தான் மனம் திரும்பியவங்கள். 2வது காரியம் மனம் திரும்புவது மட்டும் இல்ல, 2வது காரியம் என்ன சொன்னேன், மறுபடி பிறந்திருக்கிறோம். 3வது, மன்னிச்சிருக்கிறோம், மற்றவங்களை மன்னிக்கணும். 4வது, ஒரு மாசற்ற வாழ்க்கை வாழணும். 5வது, மாதிரியான ஜீவனம் செய்யணும். 6வது, தேவனை மகிமைப்படுத்தி வாழணும். இப்ப இந்த 6 காரியம் நம்ம ஜீவித்துல இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மாற்றப்பட்டிருக்கிறோம்னு அர்த்தம், நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்தவங்கள 2 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் மாணவர்கள் மட்டும் இல்ல, மாற்றப்பட்டவர்கள் மட்டும் இல்ல. இப்ப 3வது இடத்துல எங்க கிறிஸ்தவங்கள் இருக்கு பார்க்க போறோம். நீங்க 3வது, மகிமைப்படுத்துகிறவர்கள், தோஸ் ஹூ க்ளோரிஃபை காட். மாணவர்கள் மட்டும் இல்ல, மாற்றப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, மகிமைப்படுத்துகிறவர்கள். இது எங்க இருக்குன்னா 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனம். 1 பேதுரு 4:16. நான் வாசிக்கிறேன் பாருங்க. 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால், அதான் முக்கியம், பாடுபட்டால் அந்த இடத்துல கிறிஸ்தவன் வந்து பாருங்க. வேதத்திலே 3வது இடத்துல, கடைசி இடத்துல கிறிஸ்தவன் எங்க வருது, பேதுருல. 1 பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன்.
அங்க ஒரு கிறிஸ்தவன் வருது. அப்ப கிறிஸ்தவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் நம்ம மகிமைப்படுத்தணும். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். தோஸ் ஹூ குளோரிஃபை காட். அப்போ முதலாவது மாணவனா இருந்தோம். 2வது மாற்றப்பட்ட வாழ்க்கை. 3வது மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழணும். இங்கிலீஷ்ல பார்த்தா இஃப் எனிஒன் சஃபர்ஸ் அஸ் கிறிஸ்டியன் லெட் ஹிம் நாட் பி அஷேம்ட் பட் லெட் ஹிம் குளோரிஃபை காட் இன் திஸ் மேட்டர்ன்னு பார்க்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எப்படி மகிமைப்படுத்துவோம்? பாடுகளினால. பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. அப்புறம் ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்த முடியும் நம்ம? நமக்கு வர பாடுகள்னால நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். பாடுகள் பாக்கியங்கள். நமக்கு பாட நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு பாக்கியமா நினைக்கிறோம். அப்ப இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துறது எப்படி மகிமைப்படுத்த போறோம்? பாடுகள்னால மகிமைப்படுத்த போறோம். நிறைய தடவை நினைச்சு பார்ப்பேன். நம்ம ஆண்டவர் பிள்ளையா இருக்கிறோம், ஆண்டவர் உண்மையா இருப்போம். இவ்வளவு பாடுகள் நமக்கு வருதே அப்படின்னு நினைச்சு பார்ப்போம். எதனால இதுனா அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம். அந்த பாடுகள் தான் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்ப ஒரு கிறிஸ்தவனா இருந்தா பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருக்கணும் இருக்கு. அப்ப துன்பங்கள் சகிக்கக்கூடியவைகள் அல்ல, துன்பங்கள் சுகிக்கக்கூடியவைகள். அப்ப துன்பங்கள் பாடுபட்டால் வெட்கப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப we are not called to endure suffering, we are called to enjoy suffering. அப்ப துன்பத்துல நம்ம சகிச்சு வாழணும் இல்ல, அதை சுகித்து வாழணும். அதுதான் வேதம் சொல்லுது. அப்ப துன்பத்தை ஆண்டவர்கிட்ட சந்தோஷமா ஏற்றுட்டு நம்ம அதை என்ஜாய் பண்ணணும்னு இருக்கு. அது அப்படினாதான் ஒரு கிறிஸ்தவனா இருக்க முடியும்னு இருக்கு வேதம். அப்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள பட வேண்டிய ஒரு பாடு இருக்கு. சில சமயம் தவிர்க்க வேண்டிய பாடு இருக்கு. ஒரு பயங்கரமான வியாதி, கேன்சர், ஒரு கோர்ட் கேஸா இருக்கலாம், ஒரு லீகல் மேட்டரா இருக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய பாடுகள். ஆண்டவர்கிட்ட கேட்டு தவிர்த்துக்கலாம். தப்பித்துக் கொள்ள வேண்டிய பாடுகள். ஆனா சிலது தவிர்க்க முடியாத பாடுகள், தப்பித்துக் கொள்ள முடியாத பாடு இருக்கு. ஆண்டவர்கிட்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாடு. அதுதான் சிலுவை சுமக்கும் சீஷத்துவம். அதை என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஏற்றுதான் ஆகணும், அதை சுமந்துதான் ஆகணும். அதுதான் ஆண்டவர் ஒருவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள்னு சொல்லியிருக்காரு. வேற வழியில அந்த சிலுவை நம்ம சுமந்துதான் ஆகணும். வேற வழியே இல்லை. அதை சந்தோஷமா ஏற்றுக்கணும். ஆண்டவரோட பாதச்சுவட என்ன பண்ணணும்? பின்தொடரணும். ஆண்டவரோட ஃபுட் பிரிண்ட், அவரோட அடிச்சுவட நம்ம பின்பற்றணும். அவர் ரோட்ல ஆண்டவர் நடந்து போய் ஒரு அடிச்சுவடு இருக்குல்ல, அதை அப்படியே பின்பற்றணும். அவரோட ஒவ்வொரு அடிச்சுவடுலயும் என்ன இருக்கும்? ஒரு ஓட்டை இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் எதை குறிக்குது? ஆண்டவர் ஆணிகள் பாய்ந்த அந்த கால், ஆணிகள் பாய்ந்த அந்த பாதம். அப்ப நம்ம அவர் அடிச்சுவடு பின்பற்ற ஒவ்வொருத்தரும் அவர் ஆண்டவர் நமக்காக கல்வாரி சில பாடுபட்டாரு, நமக்காக ஒரு பாடுபட்டு ஒரு மாதிரி வச்சுட்டு போனாரு. அப்ப நம்ம அவர் அடிச்சுவட பின்பற்ற நமக்கு ஒரு பாடுகளோட அனுபவம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பாடுகள்லாம் வருதா? இந்த அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாது. ஐயோ பாடு வருதேன்னு வேதனைப்படக்கூடாது. பாடுகள்ல வெக்கப்படவும் கூடாது. பாருங்க, ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்றாரு? வெக்கப்படல. ஆண்டவர் நம்மளோட பாடுகளை பார்த்து என்ன பண்றாரு? ஆச்சரியப்படுறாரு, ஆனந்தப்படுறாரு. அது மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப கிறிஸ்து நிமித்தம் வர பாடுகள்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அப்ப இந்த 3 காரியம் இருக்கிறவங்க தான் நம்ம ஒரு கிறிஸ்தவங்க. ஒரு மாணவனா இருக்கிறது மட்டும் இல்ல, மாற்றப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துற வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம உங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கிறோமா, இல்லைன்னா நம்ம விசுவாசி இல்ல ஒரு பக்த கொடியா இருக்கிறோமா? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு இன்னைக்கு நான் சொன்ன காரியத்தை 3 காரியம் கிறிஸ்தவங்க வேதத்துல இருக்கு. 3 காரியத்தை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளோட வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கா? மாணவர்களா இருக்கோமா? those who are schooled. நம்ம மாணவர்கள் என்ன பார்த்தோம்? நம்ம கற்றுக்கொள்கிறவர்கள் முதலாவது. 2வது அவங்க கடமை தவறாதவர்கள். 3வது கனி கொடுக்கிறவர்கள். கனியில ஆவியின் கனி, அருட்பணியின் கனி. அப்புறம் 4வது கஷ்டங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள். கடைசியா 5வது கரிசனை உள்ளவர்கள். இந்த 5 காரியம் நம்ம கிட்ட இருக்குதா? those who learn, those who are dutiful, those who yields fruit. அது fruit of spirit இருக்கு, fruit from the ministry இருக்கு. அப்புறம் those who accept sufferings. கடைசியா those who are compassionate. இந்த 5 காரியம் நமக்கு இருந்தா நம்ம ஒரு மாணவர்கள், நம்ம ஒரு கிறிஸ்தவர்கள். 2வது மாற்றப்பட்டவர்கள். மாற்றப்பட்டவர்கள் நம்ம எப்படி மாற்றப்பட்டிருக்கோம்? நம்ம நம்மளே தற்போது செஞ்சு பார்க்கலாம். எப்படின்னா, முதலாவது என்ன பண்ணியிருக்கோம்? மனம் திரும்பியவர்கள், those who are repented. 2வது மறுபடி பிறந்தவர்கள், those who are reborn. அது மட்டும் இல்ல, மன்னிக்கிறவர்கள், those who forgive. அடுத்தது மாசற்ற வாழ்க்கை வாழ்பவர்கள், those who are undefiled. அதுக்கப்புறமல்ல மாதிரிகளாக வாழ்க்கை நடத்துபவர்கள். அப்ப those who live as exemplar. கடைசியா மகிமைப்படுத்தி வாழ்பவர்கள், those who live glorifying life. இந்த 5 காரியம் நமக்கு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மாற்றப்பட்டவர்கள். கடைசியா மாணவர்கள் மட்டும் இல்ல, மாற்றப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, மகிமைப்படுத்தணும். எப்படி மகிமைப்படுத்தணும்? ஆண்டவரோட பாடுகள் எல்லாம் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். அப்ப இந்த 3 காரியம் இருந்துச்சுன்னா நம்ம கிறிஸ்தவர்கள்.
நம்ம விசுவாசிகள் இல்லை. அதுதான் பைபிள் படி இன்னைக்கு பார்க்குறோம். 3 இடத்துல கிறிஸ்தவ வேதத்துல பார்த்தோம். 3 இன்னைக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்த்ததுபடி உண்மையான கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? இல்லைன்னா ஒரு விசுவாசி, இல்ல ஒரு சீஷர்கள், இல்ல ஒரு பக்த கொடியா இருக்கோமா? ஒரு விசுவாசியாவோ ஒரு பக்த கொடியா இல்லாம உண்மையான ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தா இது இந்த 3 காரியம் இருக்கணும். மாணவர்களாகவும், மாற்றப்பட்டவர்களாகவும், மகிமைப்படுறவர்களாகவும் இருக்கணும். இன்னைக்கு உங்களையே பரிசோதனை செஞ்சு பாருங்க. வீட்டுல போய் உங்களை ஆராய்ஞ்சு பாருங்க. திருப்பி இந்த மெசேஜ் யூடியூப்ல வரும்போது ஒரு தடவை கேட்டு பாருங்க. இது இப்படியே நீங்க ஜீவிக்க பாருங்க. அப்பதான் நம்ம உண்மையான கிறிஸ்தவர்கள். இப்போ இன்னைக்கு 3 காரியத்தை பார்த்தோம். 3 காரியம் உங்க ஜீவித்துல இருக்கான்னு உங்களுக்கு ஆராய்ஞ்சு பார்த்து உங்களை சுய பரிசோதனை செஞ்சு நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. காட் பிளஸ் யூ.